ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் வரதராஜா அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எபிசோட் 692 சப்ஸ்கிரைபர்ஸ் ரியல் லைஃப் கோஸ் எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க வந்து பார்க்க போகிறோம். பேராசை பெரும் நஷ்டம் அப்படின்ற ஒரு பழமொழியை நம்ம சின்ன வயசுலேருந்தே கேட்டு வளர்ந்துருப்போம். ஆனால் என்ன தான் அந்த பழமொழிக்கு உண்டான அர்த்தம் எல்லாருக்கும் தெரிஞ்சாலும் இந்த பேராசைப்படுறது அப்படின்றது இருக்கு இல்லையா, அதை வந்து ஒருத்தவங்களுடைய லைஃப்பில் விடவே மாட்டேங்கிறாங்க. பேராசைப்படுறதன் மூலியமாக ஒருத்தவங்களுடைய லைஃப் எந்த அளவுக்கு பாதிக்கும், கரெக்ஷன், ஒருத்தங்க மட்டும் கிடையாது, அவங்களுடைய வரலாற்றையே எந்த அளவுக்கு பாதிக்கும் அப்படின்றத இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுடைய புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, இல்லைனா நம்மளுடைய சேனலை பார்த்துட்ருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எவ்ரி ஆல்டர்னேட்டிவ் டே போடுற வீடியோ உங்களால் உடனே பார்க்க முடியும். வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு நிகழ்வை நம்மளுக்கு செண்பகம் அப்படின்ற ஒரு சப்ஸ்கிரைபர் மெயில் பண்ணி விட்டுருக்காங்க. இந்த ஒரு அமானுஷமான நிகழ்வு அவங்களுடைய சொந்த ஊரில், அதாவது தமிழ்நாட்டில் ஒரு அழகிய கிராமம், எந்த ஊருன்னு அவங்க மென்ஷன் பண்ண வேணாம்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த நிகழ்வு யார் சொன்னதுன்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய பாட்டி தான் வந்து சொன்னதான். அதாவது அவங்க பாட்டிக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 வயசாக இருக்கும்போது அவங்களுடைய கிராமத்தில் நடந்த ஒரு அதிபயங்கரமான ஒரு நிகழ்வு. சரி, கதையுடைய ஸ்டார்டிலிருந்தே வர ஆரம்பிப்போமே. செண்பகமோட பாட்டி ஒரு தமிழ்நாட்டில் ஒரு அழகிய கிராமத்தில் வந்து இருந்தாங்க, அங்கே தான் வசித்து வந்தாங்க. ஸோ அந்த டைமில் வந்து அவங்களுக்கு திருமணம் பேச்சுகள் எல்லாம் போய்கிட்டு இருந்ததான். ஆனால் குடும்பத்தில் ஒரு சில பிரச்சனைகள்னால திருமண பேச்சு வந்து தடைப்பட்டுக்கிட்டே இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே ரொம்ப கவலையாக இருந்தாங்க. ஸோ இவங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு இருந்தாங்களாம், அவங்க பேர் வந்து மீரா. ஸோ இந்த கதையுடைய முக்கியமான ஒரு கதாபாத்திரமே இந்த மீரா தாங்க. ஸோ மீராவுடைய வீட்டில் சின்ன வயசுலேருந்தே ஒரு பிரச்சனைங்க. அதாவது மீராவுக்கு அம்மா கிடையாது, அம்மா இல்லாமல் தான் வளர்ந்துருக்காங்க. என்ன ஆச்சு அவங்க அம்மாவுக்கு அப்படின்னு சொல்லி சின்ன வயசுலேருந்தே மீரா வந்து அவங்க அப்பா கிட்டேயும் சரி, அவங்க தாத்தா கிட்டேயும் சரி, பாட்டிக்கிட்டேயும் சரி கேட்பாங்களாம், யாரை பற்றி வேணால் பேசும், உங்கள் அம்மாவை பற்றி மட்டும் பேசாத அப்படின்னு சொல்லி வளர்த்துருக்காங்க மீராவை. இப்படியே கிட்டத்தட்ட ஒரு 20 வயசு வரைக்கும் மீரா வந்து வளர்ந்துட்டாங்க. அவங்க தாத்தா வந்து படுத்த படுக்கையாக தான் இருக்காருங்க, உடல்நிலை சரியில்லை, அவர்னால் வந்து எழுந்து நடந்துக்க முடியாது. அவருடைய இந்த ரெகுலர் ஒர்க்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்க பாட்டி தான் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்களாம். சம்டைம்ஸ் வந்து நைட்டு ஒரு 12 மணி அளவில் அவங்க தாத்தாவுடைய ரூமில் இருந்து யாரோ பேசுகிற மாதிரி சவுண்டு வந்து கேட்குமா. அவங்க தாத்தாவும் அதுக்கு பதில் சொல்கிற மாதிரி சவுண்டெல்லாம் வந்து மீராவுக்கு கேட்குமா. மீரா வந்து அவங்க பாட்டி கூட தான் வந்து படுத்து தூங்குவாங்களாம். அவங்க பாட்டிக்கிட்ட கேட்டிருக்காங்க, என்ன பாட்டி நீங்கள் நைட் ஆனால் மட்டும் நம்ம 2 பேரும் இந்த ரூமில் படுத்துக்கணும், தாத்தா ரூம்லேயே படுத்துருக்கலாம்ல அப்படின்லாம் கேட்குறாங்க. அதுக்கு அவங்க பாட்டி சொல்லியிருக்காங்க, இல்லைம்மா தாத்தா ரூமில் வேணாம், அவருக்கு ப்ரைவசி தேவைப்படும். இவங்களுக்கு ஒன்றும் புரியல, என்னடா இது, நான் வந்து ஒரு 20 வயசு பொண்ணு, எனக்கு ப்ரைவசி தேவைப்படும் அப்படின்னு சொன்னாலும் ஏதோ வந்து ஒரு நியாயமான ஒரு விஷயம், தாத்தாவுக்கு ப்ரைவசி தேவைப்படும்ன்றாங்களே, என்ன இதுன்னு ஒன்றும் புரியல. இது இப்படியே போய்கிட்டே இருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 மாத காலம் கழித்து அவங்க தாத்தா ரொம்பவும் உடம்பு முடியாமல் போகிறாருங்க. என்னடா இவ்வளோ உடம்பு முடியாமல் போயிட்டாரு அப்படின்னு சொல்லி ட்ரீட்மெண்ட் எல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் பலன் அளிக்கலை. அவர்னால் எழுந்தும் கூட உட்கார முடியாத ஒரு சுச்சுவேஷன். ஒரு நாள் இரவு ஒரு 9 மணி அளவில் அவங்க தாத்தா பக்கத்தில் வந்து இவங்க உட்காந்துக்கிட்டு இருக்காங்க, அப்படியே பேசிக்கிட்டே இருக்காங்க. திடீர்னு அந்த வீட்டுடைய மெயின் டோர் வந்து ஓப்பன் ஆகுது. அந்த மெயின் டோர் வழியாக யாரோ வரா மாதிரி அவங்க தாத்தாவுக்கு வந்து தெரியுது. அந்த ஒரு பர்சனாலிட்டியை பார்த்த உடனே அவங்க தாத்தா படுத்த படுக்கையாக இருக்கிறாருங்க, அவர்னால் எழுந்து நடந்து கூட முடியாது. அந்த மாதிரி ஒரு பர்சன் பட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா எழுந்து உட்கார்றாரு. எழுந்து உட்காந்து மெயின் டோரை பார்த்து பயப்பட ஆரம்பிக்கிறாரு. அவருடைய கண்ணுக்கின்னெல்லாம் பெருசாகுது, பெருமூச்சு விட ஆரம்பிக்கிறாரு. எழுந்துக்கவே முடியாத ஒரு பர்சன் பெட்டில் இருந்து கீழே இறங்கி நின்று அந்த இடத்துலேருந்து எப்படி ஓடலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணுறாருங்க. யோசிச்சு பாருங்கள், டாக்டர்ஸுக்கே இது வந்து ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம். இவர் வந்து கம்ப்ளீட்டாக பேரலைஸ்டு, இவர்னால் எழுந்து நிற்க முடியாது, கையை வந்து அசைக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பர்சன் எப்படி எழுந்து நிற்கிறாரு அப்படின்ற ஒரு செம ஷாக்கு. கிட்டத்தட்ட ஒரு 5-10 நிமிஷம் வந்து இந்த மாதிரி இருந்ததுங்க. 10 நிமிஷம் கழித்து வந்து பார்த்திங்கன்னா பெட்டில் பொத்துன்னு விழுந்துடுறாரு. மீராவுக்கு ஒன்றும் புரியல. அவங்க பாட்டிக்கிட்ட போய் சொல்கிறாங்க, என்னென்ன இது மாதிரி ஆயிடுச்சு பாட்டி, என்னன்னே தெரியல அப்படின்னா, இல்லை இது வந்து சகஜமான ஒரு விஷயந்தான் அப்படின்னு சொல்லி அவங்க பெருசாகவே எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. இவங்களுக்கு ஒன்றும் புரியல, என்னடா இவ்வளோ பிரச்சனைகள் வந்து இருக்குது, தாத்தா திடீர்னு எழுந்து நிற்கிறாரு, திடீர்னு படுத்த படுக்கையாகிறாரு, டாக்டர்ஸ்னாலே கண்டுபிடிக்க முடியல, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும்போது பாட்டி ஏன் இதை சீரியஸாக எடுத்துக்க மாட்டுறாங்க அப்படின்ற ஒரு டவுட் இவங்களுடைய மனசுக்குள்ளே இருக்குது. சரி, அப்படியே இன்னொரு 2-3 மாதம் வந்து போகுதுங்க. ஒரு நாள் நைட்டு 12 மணி அளவில்
பாட்டியும் மீராவும் அவங்களுடைய ரூமில் தூங்கிக்கிட்டு இருக்காங்க. பாட்டி நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காங்க. மீராவுக்கு வந்து தூக்கம் வரல. தாத்தாவோட ரூம் கதவு வந்து ஓப்பன் ஆகிற சவுண்டு வந்து கேட்குது. மீரா மெதுவாக எழுந்து தாத்தாவுடைய ரூமுக்குள்ளே யாராவது போகிறாங்களா அப்படின்னு சொல்லி இவங்களுடைய ரூம்லேருந்து எட்டி பார்க்குறாங்க. பார்த்தா அந்த ரூமுக்குள்ளே ஒரு சாரீ கட்டிக்கிட்டு ஒரு பெண்மணி உள்ளே நடந்து போகிறத வந்து பார்த்துருக்காங்க. என்னடா இது, மெயின் டோர் வந்து மூடி இருக்குது, தாத்தாவுடைய ரூமுக்குள்ளே ஒரு பொண்ணு போகுது. அந்த பெண்மணியுடைய உருவ தோற்றங்களை வச்சு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 20s to 30s வந்து இருக்குமா. இந்த சின்ன வயசு பொண்ணிய தாத்தாவுடைய ரூமுக்குள்ளே போகுது அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக இவங்க எட்டி பார்க்குறாங்க. எட்டி பார்க்கும்போது தான் இவங்க ஒரு திடுக்கிடும் விஷயத்தை வந்து பார்க்குறாங்க. தாத்தா பெட்டில் படுத்துக்கிட்டு இருக்காரு. அந்த பொண்ணை பார்த்து வந்து பயப்படுறாரு. பயப்படுறது வந்து அவருடைய ஃபேஸ் ரியாக்ஷனில் வந்து கிளியராக தெரியுது. அந்த ஒரு பெண்மணி தாத்தா மேலே ஏறி படுக்குதுங்க. படுத்து தாத்தாவை கட்டி பிடிக்குது. கட்டி பிடிச்சி என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாமே வந்து பண்ணுது. தாத்தா வந்து பார்த்திங்கன்னா சஃபகேட்டிங்காக ஃபீல் பண்ணுறாரு. மூச்சு விடுறதுக்கு கஷ்டப்படுறாரு. கண்ணுக்கு நல்லா பிதுங்குது. அவருடைய கண்ணிலேருந்து அப்படியே கண்ணீர் வந்து வடியுது. கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரம் அப்படி இருக்குதுங்க. 1/4 மணி நேரம் கழிச்சு அந்த பொண்ணு வந்து எழுந்து வெளியே போயிடுது. மெயின் டோர் வரைக்கும் போகுது. இவங்க பார்த்துக்கிட்டே இருக்காங்க. மெயின் டோரை ஓப்பன் பண்ணுமா பண்ணாதான்னு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது மெயின் டோர் ஓப்பன் ஆகாமலே டோர் உள்ளே இருந்து போயிடுதுங்க. இந்த ஒரு விஷயம் இவங்களுக்கு செம்ம ஷாக்காக இருக்குது. உடனடியாக அவங்க பாட்டியை போய் எழுப்புறாங்க. பாட்டி என்னாச்சு தெரியுமா அப்படின்னு. என்னம்மா ஆச்சு அப்படின்னா, இந்த மாதிரிலாம் ஆச்சு, ஏதோ ஒரு பொண்ணு உள்ளே வந்துச்சு, ஆனால் டோரே ஓப்பன் ஆகாத அந்த பொண்ணு அந்த டோர் வழியாக போயிடுச்சு பாட்டி அப்படின்னா அவங்க பாட்டிக்கு வந்து பட்டுன்னு ஃபேஸ்லாம் மாறுது. இந்த பாரு, இந்த மாதிரி நைட்லலாம் எட்டி பார்க்குற வேலைலாம் வச்சுக்காத, நான் சொன்னல தாத்தாவுக்கு ப்ரைவேசி தேவை அப்படின்னு. பாட்டி என்ன பாட்டி, அது ஒரு பொண்ணு மாதிரியே தெரில பாட்டி, அது ஒரு பேய் பாட்டி. பேய் வந்து தாத்தா கிட்ட இப்படிலாம் நடக்குது, தாத்தா வந்து அழுகிறாரு, கண்ணில் இருந்தெல்லாம் கண்ணீர் வருது, இதெல்லாம் பார்த்தேன் பாட்டி அப்படின்னு. எல்லாம் பார்த்துட்டல, இன்னியோட இருக்கட்டும் லாஸ்ட், இதுக்கப்புறம் அதை பற்றி எதை பற்றியும் பேசாத, அது மாதிரி எதுவும் பார்க்காத, நைட் டைமில் தயவுசெய்து எழுந்துக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டாக திட்டிட்டு விட்டுறாங்க. அப்படியே கிட்டத்தட்ட ஒரு வாரம் போகுதுங்க. அவங்க பாட்டியும் இவங்களும் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு வெளியே கொலுசு போட்டு ஒரு பொண்ணு நடந்து வர சவுண்டு வந்து நல்லா கிளியராக கேட்குது. கொலுசுன்றதை விட சலங்கைன்னு சொல்லலாம். இந்த பரதநாட்டிய சலங்கையெல்லாம் போட்டு நடந்து வந்தால் ஜல் ஜல் ஜல்னு பயங்கரமான சவுண்டு கேட்கும்ல, அந்த மாதிரி சவுண்டு கேட்குது. சாப்பிட்டுக்கிட்டு இருந்த தட்டை வந்து பாட்டி பிடுங்கி ஓரமாக வச்சுட்டு, சாப்பிட்டது போதும் வா அப்படின்னு சொல்லி மீராவை கூட்டிகிட்டு தரன்னு அவங்களுடைய ரூமுக்குள்ளே போகிறாங்க. என்ன பாட்டி அப்படின்றாங்க. இல்லைம்மா வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த சலங்கை சத்தம் வீட்டுக்கு வெளியே நடந்துக்கிட்டு இருந்ததுன்னு சொன்னா இல்லையா, அப்படியே அவங்களுடைய வீட்டுக்குள்ளே வரதை வந்து மீராவுக்கு கேட்குது. அவங்களுடைய ரூம் டோரை வந்து லாக் பண்ணிட்டாங்க. வெளியே என்ன நடக்குதுன்னுலாம் தெரியல. பாட்டி வந்து அழுதுகிட்டே இருக்காங்க ரூம் டோரை லாக் பண்ணிவிட்டு. என்னாச்சு பாட்டின்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் எதுவுமே வந்து அவங்க சொல்லலை. சைலண்டாக இருமா, எதுவும் கேட்காதம்மா அப்படின்னு சொல்லி. கரெக்டாக அந்த தாத்தா ரூமுக்குள்ளே அந்த சலங்கை சத்தம் போகிற சவுண்டு வந்து கேட்குது. அந்த சலங்கை சத்தம் தாத்தா ரூமுக்குள்ளே போன உடனே அவங்க தாத்தா வாயும் கூட பேச முடியாமல் படுத்துக்கிட்டு இருந்த தாத்தா கதறாரு, ஐயோ என்னை விட்டுருன்னு கத்துறாரு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணும் ஏதோ ஒரு லாங்குவேஜில் பேசுகிற மாதிரி இருக்குது. லிட்ரலாக சொல்ல போனால் ஒரு மந்திரங்களை உச்சரித்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஏதோ ஒரு மந்திரம் வந்து சொல்கிற மாதிரி இருக்குது. அதுக்கு பதிலாக அவங்க தாத்தாவும் ஏதோ ஒரு மந்திரம் சொல்கிற மாதிரி இருக்குது. இப்படியே கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் இருக்குங்க. 5 நிமிஷம் கழிச்சு அப்படின்ற ஒரு சவுண்டு அவங்க தாத்தா கத்துறாரு. அதுக்கப்புறம் அட்டர் சைலன்ஸ். அவங்க பாட்டி அழுத மேனிக்கே இருக்காங்க. என்ன பாட்டியாச்சு, வாங்க போய் பார்க்கலாம், தாத்தாவுக்கு ஏதோ பிரச்சனை, பேய் தான் வந்திருக்கு பாட்டி, தாத்தாவை காப்பாற்றணும்னு மீரா துடிக்கிறாங்க. மீராவுடைய கையை கெட்டியாக அவங்க பாட்டி பிடிச்சிருக்காங்க, விடவே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 10-15 நிமிஷம் அட்டர் சைலன்ஸ். அவங்க பாட்டி அழுதுகிட்டே இருக்காங்க, கையை மட்டும் இறுக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. 15 நிமிஷம் கழித்து மீராவுடைய கையை அப்படியே ஃப்ரீயாக விடுறாங்க. மீரா வந்து குடுகுடுன்னு ஓடி போய் அவங்க தாத்தாவுடைய ரூமுக்குள்ளே போய் பார்த்தா அவங்க தாத்தா பெட்டில் படுத்துக்கிட்டு இருக்காருங்க. லைஃப்லெஸ்ஸாக படுத்துக்கிட்டு இருக்காரு. அவர் வந்து இறந்துட்டார். கண்ணுக்கின்னெல்லாம் பிதுங்கி மேலே போயிடுச்சு. கண்ணிலிருந்து ரத்தம் வந்திருக்கு, வாயிலிருந்து ரத்தம் வந்திருக்கு. அவருடைய உடம்புல ஒரு கீறல் கிடையாது, அடி கிடையாது, எதுவும் கிடையாது. ஆனால் தாத்தா வந்து இறந்து போயிட்டார். அதுக்கப்புறம் வந்து அவங்க தாத்தாவுக்கு இறுதிச் சடங்கெல்லாம் வந்து பண்ணுறாங்க. அவங்க அப்பா வந்திருக்காரு. அவங்க அப்பாவுமே வந்து பார்த்திங்கன்னா இறுதிச் சடங்கெல்லாம் பண்ணோம் இல்லையா, பண்ணி முடிச்சிட்டதுக்கப்புறம் தாத்தாவுக்கு சாமி கும்பிடுவாங்க இல்லையா, 16வது நாள் இல்லை 1 மாதம் இல்லைனா வந்து 1 வருஷம் அப்படின்ற கணக்கு இருக்குது. அந்த 16வது நாள் பூஜை பண்ணுவாங்க இல்லையா, அதுவும் கூட பண்ணல. 1 மாதம் ஆகுது, 1 மாதம் பூஜை பண்ணுவாங்க, அதுவும் பண்ணலை. மீராவுக்கு செம கோவம். ஏன்னா இவங்களுடைய ஃபேமிலி வந்து நார்மலான ஒரு ஃபேமிலி கிடையாதுங்க. அதாவது கோயிலில் வந்து இந்த பூசாரிங்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஃபேமிலி.
ஸோ அவ்வளோ ரிலீஜியஸாக இருக்கிற ஃபேமிலியில் இந்த மாதிரி ஒரு பெரிய மனுஷன் வந்து இறந்து போயிட்டாரு அப்படின்னா அவருக்கு வந்து கண்டிப்பாக செய்ய வேண்டிய விஷயங்களெல்லாம் கண்டிப்பாக செய்யணும். அப்போ தான் அவருடைய ஆத்மா சாந்தி அடையும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இவங்க எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாங்க. மீரா கோவப்பட்டு வந்து அவங்க பாட்டிக்கிட்டேயும் அவங்க அப்பாக்கிட்டேயும் சண்டை போடுறாங்க. என்ன தான் ஆச்சு, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க அப்பா எதுவுமே என்னை கேட்காதம்மா அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிடுறாரு. ஒரு நாள் செம்ம கோவத்தில் மீரா என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க பாட்டியை பிடிச்சி தரன்னு இழுத்து வந்து, பாட்டி இன்னைக்கு நீ சொல்லியே ஆகணும், என்ன பிரச்சனைன்னு சொல்லி ஆகணும், நான் அதை பற்றி சொன்னேன்னா அவள் திரும்பி வந்துடுவாளோ ஒரு பயமாக இருக்குது அப்படின்றாங்க அவங்க பாட்டி. யார் பாட்டி, யார் திரும்பி வந்துடுவா, எனக்கு ஒன்றுமே புரியல பாட்டி, என்ன தான் பிரச்சனை ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ தான் அவங்க சொல்கிறாங்க, சரி உங்கள் தாத்தா வந்து நீ நினச்ச மாதிரி நல்லவன் கிடையாது, ரொம்ப ரொம்ப மோசமானவன். அவன் பண்ண ஒரு பாவ செயல்னால நம்மளுடைய குடும்பத்தில் எவ்வளோ பேர் அஃபெக்ட் ஆகிருக்காங்க தெரியுமா, இன்ஃபேக்ட் நம்ம குடும்பமே அஃபெக்ட் ஆகிருக்குன்னு உனக்கு தெரியுமா அப்படின்றாங்க. மீராவுக்கு செம்ம ஷாக்கு, என்ன பாட்டி சொல்கிறீங்க, அவர் என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லும்போது அப்போ தான் அவங்க சொல்கிறாங்க, உங்கள் தாத்தாவுடைய அப்பா இருக்கார் இல்லையா, ரொம்ப நல்ல மனுஷன், கோயில் புரோகிதர், அவர் வந்து பூஜை பண்ணுறது, புனஸ்காரங்கள் பண்ணுறது, அதுக்கப்புறம் சாமி காரியங்களில் ஈடுபடுறது அப்படின்ற பயங்கர இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ எல்லா விஷயங்களும் மந்திரங்கள் உச்சரிக்கிறது எல்லாமே வந்து உங்கள் தாத்தாவுக்கு அவர் சொல்லி கொடுத்துட்டாரு. ஆனால் அவங்க தாத்தா ரொம்பவும் செடிஸ்டிக்கான ஒரு பர்சன். வெறும் இந்த சாமி பக்தியை மட்டும் வச்சுக்கிட்டு என்னால் எப்படி சந்தோஷமாக பணக்காரனாக வாழ முடியும் அப்படின்றது தெரியல. ஸோ இது கூட சாத்தானின் வழிபாடு செஞ்சால் அந்த சாத்தானுடைய பவர் எனக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் தாத்தா ஒரு சில மந்திரங்களை தவறுதலாக வந்து கற்றுக்க ஆரம்பித்தார். ஸோ அது வந்து தவறான விஷயங்களுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ண ஆரம்பித்தார். அவருடைய முயற்சி எல்லாமே ஒரு பிசாசினியை கண்ட்ரோல் பண்ணி தான் கூட வச்சுக்கிறது தான். அதுக்காக அவர் வந்து பூஜைகள் செய்ய ஆரம்பித்தார். அந்த டைமில் தான் நானும் உங்கள் தாத்தாவும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். இது வந்து எனக்கு தெரிஞ்சாலுமே அவர் என்ன பயம் பொறுத்தினார் அப்படின்னா, நீ இதை பற்றி யாராவது கிட்ட வெளியே சொன்ன அப்படின்னா, இல்லைனா இந்த மாதிரி வேலைகள் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி வெளியே தெரிஞ்சுது அப்படின்னா, உன் மூலியமாக தெரியலனா கூட உன்னை நான் அளவுக்கு அதிகமாக கொடுமைப்படுத்துவேன். என்கிட்ட இருக்கிற இந்த அமானுஷ சக்திகள் வச்சு உன்னுடைய வாழ்க்கையை அழிச்சிருவேன். உன்னுடைய வாழ்க்கை மட்டும் கிடையாது, உன்னுடைய என்டையர் குடும்பத்துடைய வாழ்க்கையை அழிச்சிருவேன். உன்னுடைய குடும்பத்தில் ஒரு புல்லு பூண்டு கூட மிச்சம் இருக்காத மாதிரி பண்ணிவிடுவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டி இருக்காரு. அதனால பயந்து இவங்க எதுவுமே வெளியே சொல்லலைங்க. அவர் வந்து ஏதோ ஒரு மிகப்பெரிய பூஜை, ஒரு பிசாசினியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு. லிட்ரலாக ஒரு 1.5 வருஷம் அவர் அந்த மாதிரி பூஜைகள் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு. ஒரு நாள் நைட் ஆச்சுன்னா போதும், கிட்டத்தட்ட 6 மணி நேரம் அவர் வந்து பூஜை பண்ணுவாராம். அவருடைய உடம்புலேருந்து ஒரு சட்டு ரத்தத்தை விட்டு 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 பூஜை பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு. 6 மாதம் கழித்து அவருக்கு ஒரு பிசாசினியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உண்டான பவர் வந்திருக்கு. ஆனால் அந்த பிசாசினி வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்குங்க. அதாவது, நான் வந்து உன் கூடவே இருக்கிறேன், உன் லைஃப் லாங் உன் கூடவே இருக்கிறேன், உன்னோட சக்ஸஸுக்கு எல்லாத்துக்குமே நான் வந்து துணை நிற்கிறேன். ஆனால் எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது அப்படின்னு. என்ன கண்டிஷன்? உன்னுடைய குடும்பத்தில் ஃபஸ்ட்டு பிறக்கிற 5 குழந்தைகள் எத்தனை ஜென்மம் ஆனாலும் சரி, எத்தனை வாரிசானாலும் சரி, அந்த 5 குழந்தைகளுடைய உயிரை நான் எடுத்துகிட்டு போயிடுவேன். 6வது குழந்தை தான் உன் கூட தங்குவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஓகே அப்படின்னு சொல்லிக்கிறாரு தாத்தா. அவர் என்ன நினைச்சாருன்னா, அவருக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லி. இதை கேட்ட உடனே மீராக்கு செம்ம ஷாக்கு. என்ன பாட்டி சொல்கிற, அப்பா 6வது பையனா அப்படின்றாரு. ஆமாம்மா, எனக்கு 5 குழந்தைகள் வந்து பிறந்தது. அந்த 5 குழந்தைகளும் மர்மமான முறையில் இறந்து போயிடுச்சு. 6வது பிறந்த குழந்தை தான் உங்கள் அப்பா. அதுக்கப்புறம் உங்கள் அப்பாவை வந்து நான் டேக் கேர் பண்ணி நல்லா வளர்த்து நல்லவனாக வளர்த்துருக்கேன். உங்கள் அப்பா வந்து ரொம்ப நல்லவன், தங்கமான மனுஷன். அதுக்கப்புறம் உங்கள் அப்பாவுக்கும் உங்கள் அம்மாவுக்கும் வந்து திருமணம் பண்ணி வச்சோம். அப்புறம் என்ன பாட்டியாச்சு? அதுக்கப்புறம் தான் கதையில் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட்டே இருக்குங்க. அவங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு. அந்த ஒரு சாபம், அந்த பிசாசினியோடைய ஆசை, அந்த சாபம்னு சொல்லலாம். ஸோ அது வந்து கண்டினியூஸாக அவங்க அப்பாவுக்குமே வந்து தொடரும்ல. ஸோ அவங்க அம்மா வந்து ப்ரெக்னென்ட் ஆகுறாங்க, மீராவுடைய அம்மா. மீரா வந்து வயிற்றில் இருக்காங்க. ஸோ மீரா வந்து பெற்றெடுக்கிறாங்க. அப்போ தான் மீராவுடைய அம்மாவுக்கு இந்த ஒரு விஷயத்தை பற்றி தெரிய வருது, இந்த பிசாசினியை பற்றி தெரிய வருது. அதுக்கப்புறம் மீராவுடைய அம்மா வந்து ரியாக்ட் பண்ணி, இல்லை இதுக்கு ஏதாவது ஒரு மாற்று இது பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது, அவங்க தாத்தா எப்படி அவருடைய ஒய்ஃபை வந்து மிரட்டினாரோ அதே மாதிரி அவருடைய மருமகளையும் வந்து மிரட்டியிருக்காரு. நீ மட்டும் இல்லை, உன்னுடைய குழந்தை மட்டும் இல்லை, உன்னுடைய புருஷன் எல்லாரையுமே காலி பண்ணிவிடுவேன், அந்த பிசாசினி வச்சு காலி பண்ணிவிடுவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டியிருக்காரு. ஆனால் இதில் ஒரு ஃபைனலாக ஒரு கேட்ச் இருக்குது. அவங்க அம்மாவுக்கு வந்து இந்த மாதிரி நிறையா இந்த பேய் ஓட்டுறவங்க இந்த மாதிரி விஷயங்கள் அந்த பர்சன்ஸ் எல்லாம் தெரியும்.
அதில் ஒரு 2-3 பேர்கிட்ட போய் காண்டாக்ட் பண்ணும்போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த பௌர்ணமி இரவன்னைக்கு தான் அந்த பிசாசினிக்கு பவர் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதுலேயும் குழந்தை பிறந்த முதல் பௌர்ணமி இரவன்னைக்கு தான் வந்து அந்த குழந்தையுடைய உயிரை வந்து எடுக்கும். அந்த முதல் பௌர்ணமி இரவு மட்டும் நீங்கள் அந்த வீட்டில் தங்காமல் எங்கேயாவது வெளியே போய் இருந்துட்டீங்க அப்படின்னா உங்கள் குழந்தையுடைய உயிரும் வந்து தப்பிச்சிரும். அதே மாதிரி நீங்களும் எந்த விதமான ஒரு பிரச்சனையில மாட்ட மாட்டீங்க. இது மட்டும் பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ லிட்ரலாக என்ன தெரியுது அப்படின்னா, அந்த பிசாசினிக்கு இந்த வீட்டுக்குள்ளே தான் பவர் இருக்குது. இந்த வீட்டை விட்டு வெளியே அதை வந்து அட்டாக் பண்ணாது அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் இவங்களுக்கு புரிஞ்சிருச்சு. ஸோ இப்போது இவங்களுடைய விஷயம்லாம் பௌர்ணமி இரவு வந்து இவங்க அந்த வீட்டிலேருந்து எஸ்கேப் ஆகணும். ஆனால் அந்த நாள் மட்டும் எஸ்கேப் ஆனாங்கன்னா கண்டிப்பாக இவங்களை பிடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு இவங்க ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே வந்து உடம்பு சரியில்லாத மாதிரி நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க ஹஸ்பண்ட்கிட்டயே சொல்லாமல் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன், ஜஸ்ட் ஒரு நாள் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் ரிக்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவருமே அனுப்பி விட்டுறாருங்க. அதுக்கப்புறம் அந்த பௌர்ணமி இரவு வரும் இல்லையா, அந்த நாள் வந்து மீராவுடைய தாத்தா ரொம்ப ஹைப்பராக ஆரம்பிக்கிறாரு. ஏன் அந்த பொண்ணு இல்லை, ஏன் அந்த குழந்தை இல்லை, வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹைப்பராக ஆரம்பிக்கிறாரு. அவருடைய பையன்கிட்டயே வந்து சண்டை போட ஆரம்பிக்கிறாரு மீரா அவங்க அப்பா கிட்ட. அவருமே வந்து அவர் ஒய்ஃபை கூப்பிடுறதுக்காக அவங்க மாமியார் வீட்டுக்கு வந்து போயிருக்காரு. அந்த இடத்துல மீராவுடைய அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி ரொம்ப உடம்பு முடியலாத மாதிரி ஆக்ட் பண்ணியிருக்காங்க. லிட்டரலாக அந்த வீட்டுக்கு வந்து போகக்கூடாது, இந்த வீட்டில் தான் இருக்கணுன்றதுக்காக ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஃபைனலாக இவருமே வந்து கன்வின்ஸ் ஆகிட்டு, சரி ஒய்ஃபுக்கு இவ்வளோ உடம்பு முடியலாத போது ஏன் கூட்டிகிட்டு போகணும், நம்ம இங்கேயே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே அவருமே தங்கிட்டுறாருங்க. ஸோ அந்த பௌர்ணமி இரவு என்ன நடந்ததுன்னு தெரியல. அவங்க தாத்தாவோடைய ரூம்லேருந்து செம்ம சவுண்டு வந்திருக்கு. ஒரு மாதிரி அழுகிறாரு, நிறையா மந்திரங்களை உச்சரிக்கிற மாதிரி சவுண்டு. அன்னைக்கு நைட்டு படுத்த படுக்கையானவர் லாஸ்ட் வரைக்கும் அவர் படுத்த படுக்கையாக தான் இருந்திருக்காரு அப்படின்ற ஒரு மேட்டரை பாட்டி வந்து மீரா கிட்ட சொல்லியிருக்காங்க. மீரா இதெல்லாம் கேட்டுட்டு அம்மாவுக்கு அப்புறம் என்னாச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் கதை இன்னும் இன்டென்ஸாக போக ஆரம்பிக்குது. அன்றைக்கி இப்படி ஆயிடுச்சு. அவங்க அம்மா 2-3 நாள் கழித்து மீராவை கூட்டிகிட்டு வீட்டுக்குள்ளே வராங்க. வந்த உடனே அவங்க தாத்தா என்னதான் படுத்த படுக்கையாக இருந்தாலும் பயங்கர வைலண்ட்டாக வந்து அவங்கள பார்த்து ஏதோ மந்திரங்கள் சொல்கிறது, சபிக்க ஆரம்பிக்கிறாரு. அன்னைக்கு நைட்டிலிருந்தே மீராவுடைய அம்மாவுடைய வாழ்க்கை நரகமாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். லிட்ரலாக அவங்களுக்கு எல்லா இடங்கள்லையும் நிறைய அமானுஷ உருவங்கள் தெரியுது. ஏதோ உருவங்களை பார்த்து பயப்படுறது, இவங்க என்ன வந்துட்டாங்க, என்னை கூட்டிகிட்டு போக போகிறாங்கன்னு சொல்லி அழுகிறது. அவங்களுடைய ஹஸ்பண்ட் கிட்ட ஐயோ என்னை காப்பாற்றுங்க, உங்கள் கூட வாழணும்னு ஆசையாக இருக்குது, ஆனால் இவங்க எல்லாம் என்னை கூட்டிகிட்டு போயிடுவாங்க, எங்கேயாவது கூட்டிகிட்டு போயிடுவாங்கன்னு சொல்லி லிட்டரலாக அழுதுருக்காங்க. அவர் எவ்வளவோ முயற்சி பண்ணியிருக்காரு. திடீர்னு அடுத்த பௌர்ணமி வருது இல்லையா, அந்த பௌர்ணமி இரவு அன்னைக்கு மீராவுடைய அம்மா திடீர்னு வீட்டிலேருந்து மாயமாக மர்மமாகறாங்க. எங்கே போனாங்க, என்ன ஆச்சு, எதுவுமே வந்து தெரியாதுங்க. லிட்ரலாக இத்தனை வருஷங்கள் ஆயிடுச்சு, மீராவுடைய அம்மாவுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு யாருக்குமே தெரியாது. ஸோ இந்த விஷயங்களெல்லாம் கேட்டதுக்கப்புறம் மீராவுக்கு செம்ம கோவம். அவங்க தாத்தா மேலேயும் செம்ம கோவம், அந்த பிசாசினி மேலேயும் கோவம். அந்த பிசாசினி எப்படியாவது நான் அழிச்சே தீரணும் அப்படின்ற மாதிரி ஒரு கோவம். அதுக்கப்புறம் அவங்க தாத்தாவுடைய ரூமுக்கு வந்து போயிருக்காங்க. அவருடைய கட்டலுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேடு மாதிரி, ஒரு தரையில் ஒரு மேடு மாதிரி, ஃப்ளாட்டான ஒரு சர்ஃபேஸ் தரை, அதுக்கு மேலே ஒரு மேடு மாதிரி ஏதோ ஒன்று வச்சு பூசியிருக்காங்க. பழைய காலத்து வீடு இல்லையா, இந்த மண்ணிலெல்லாம் பூசுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பூசியிருக்காங்க. என்னடா இது இங்கே மட்டும் ஒரு மேடு மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இந்த கடப்பாரை வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த மேட்டை உடைக்கிறாங்க. உடைச்சி எடுத்து பார்த்தா உள்ளே வந்து ஒரு பெட்டி மாதிரி ஒன்று வச்சுருக்காரு அவங்க தாத்தா. என்னடா இது பெட்டி அப்படின்னு சொல்லி இந்த பெட்டியை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா அந்த பெட்டியில் நிறையா புக்ஸ் எல்லாமே இருக்குது. அது எல்லாமே என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பிசாசினியை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஒரு புக்ஸு. ஸோ இவங்களுக்கு ஒரு மெயினான பிரச்சனை மீராக்கு என்னென்னா, எப்படி அவங்க அம்மா காணாமல் போனாங்க, அவங்க அம்மா எங்கே இருக்காங்க, அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அந்த பிசாசினியை கண்ட்ரோல் பண்ணணும். நார்மலாக கேட்டால் அந்த பிசாசினி வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ கண்ட்ரோல் பண்ணணுன்றதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த புக்ஸில் இருக்கிற அந்த மந்திரங்கள் எல்லாமே வாசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க அந்த சாத்தானிக் ப்ராக்டிசஸ் எல்லாமே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லா மேட்டருமே வந்து பார்த்திங்கன்னா மீரா அவங்களுடைய க்ளோசஸ்ட் ஃப்ரெண்டான செண்பகமுடைய பாட்டிக்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க சொல்லியிருக்காங்க, இல்லைம்மா இதெல்லாம் பண்ணாத, ரொம்ப ஆபத்து, உங்கள் அம்மா நீ வந்து சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக அவங்களுடைய உயிரையே பணையம் வச்சு உன்னை வந்து காப்பாற்றியிருக்காங்க, நீ உன்னுடைய லைஃப்பை இப்படி ஸ்பாயில் பண்ணலாமா, அந்த பிசாசினி உங்கள் தாத்தாவோட போயிடுச்சு, இதுக்கப்புறம் வராது, நீ திரும்பியும் அதை கூப்பிட முயற்சி பண்ணாத அப்படின்னு எவ்வளவோ சொல்லியிருக்காங்க. ஆனால் மீரா கேட்கல. எங்கள் அம்மாவுக்கு என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு அமாவாசையிலேருந்து பௌர்ணமி வரைக்கும் செம்ம பூஜை பண்ணியிருக்காங்க. கரெக்டாக ஒரு பௌர்ணமி இரவு அன்னைக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரில, அவங்க அம்மா எப்படி மாயமாக மர்மமானாங்களோ அதே மாதிரி மீராவும் மாயமாக மர்மமாயிட்டாங்க. மீராவுக்கு என்னாச்சு,
எங்கே போனாங்க எதுவுமே யாருக்குமே தெரியாதுங்க. அதுக்கப்புறம் மீராவுடைய அப்பாவுக்கும் அவங்க பாட்டிக்கும் என்னாச்சுன்னா, அவங்க அப்பா அடுத்த 3 நாளில் மர்மமான முறையில் இறந்து போயிருக்காரு. நடந்து போய்கிட்டே இருக்கும்போது அப்படியே வாயிலையும் கண்ணுலேயும் ரத்தம் வந்து மர்மமான முறையில் இறந்துருக்காரு. அவர் இறந்து கிட்டத்தட்ட 4 நாட்களில் மீராவுடைய பாட்டி மட்டும் வீட்டில் தனியாக இருப்பாங்க இல்லையா, அவங்க பாட்டியும் அதே மாதிரி ஒரு முறையில் இறந்து போயிருக்காங்க. லிட்ரலாக மீராவுடைய தாத்தா, அவங்க அப்பா, அவங்க பாட்டி 3 பேரும் ஒரே மெத்தடில் கண்ணில் இருந்து ரத்தம் வந்து வாயிலிருந்து ரத்தம் வந்து தான் இறந்து போயிருக்காங்க. இது வந்து அந்த கிராமத்திலேயே வந்து இந்த பிசாசினியோடைய வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறாங்க. இன்றைக்கும் அந்த மீராவுடைய வீடு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தான் இருக்குது, பாழடைஞ்ச நிலையில் இருக்குது. அந்த கிராமத்தில் நைட்டு 8 மணிக்கு மேலே அந்த வீட்டு சைடு யாருமே போகவே மாட்டாங்களாம். ஏன்னா எல்லாரும் பயப்படுற விஷயம் என்னென்னா, 8 மணிக்கு மேலே இன்னமும் தினந்தோறும் அந்த பிசாசினி அந்த வீட்டுக்குள்ளே வந்துக்கிட்டு தான் இருக்குது. 8 மணிக்கு மேலே நம்ம அந்த சைடு கிராஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த பிசாசினி அவங்க வீட்டை விட்டு நம்ம வீட்டுக்குள்ளே வந்துடும் அப்படின்ற ஒரு பயத்தினாலேயே இது வரைக்குமே அந்த கிராமத்தில் யாருமே 8 மணிக்கு மேலே அந்த வீட்டு பக்கம் போகவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க கேட்டுக்கிட்ட ரெக்வெஸ்ட் என்னென்னா, இந்த கிராமத்துடைய பேர் வந்து என்கிட்ட சொல்லலை, தமிழ்நாட்டில் ஒரு கிராமம்னு தான் சொல்லியிருக்காங்க, எந்த கிராமம்னெல்லாம் தெரியல. ஸோ இந்த 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 ஸ்டோரியை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூனிக்காக இருந்ததுங்க. இது வந்து ஆக்சுவலாக இந்த மாதிரியெல்லாம் நடக்குமா அப்படின்ற ஒரு சந்தேகம்லாம் இருக்குது. பட் இருந்தாலுமே இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ லிட்ரலாக நம்ம சப்ஸ்கிரைபர் சொன்னால் நம்ம நம்பி தான் ஆகணும். ஸோ இந்த ஒரு நிகழ்வை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா ஒரே ஒரு மனுஷனுடைய கெட்ட எண்ணம் பேராசையினால் ஒரு பரம்பரையே பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது ரொம்பவும் கஷ்டமாக இருக்குது. ஸோ இந்த ஒரு வீடியோவை பற்றின கருத்துக்கள் கமெண்ட் பாக்ஸில் வீடியோ பிடிச்சிருந்தா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுடுங்க. இதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது அமானுஷமான நிகழ்வுகள் நடந்திருந்து அந்த நிகழ்வுகளை என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிவிட்டு என்னோட இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள். இல்லைனா என்னுடைய மெயில் ஐடிக்கு மெயிலாக சென்ட் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய நிகழ்வுகளும் நம்மளுடைய சேனலில் வீடியோஸாக போடப்படும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் வரதராஜா சைனிங் ஆஃப். தேங்க்யூ அண்ட் பாய்.